guys, என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிராகன் ஸ்லேயர்ஸ் பியர்லெஸ் ரெக்ரெஷனோட எபிசோடு 39. எபிசோடு 38 பார்க்கலன்னா ஃபீல் பண்ண வேணாம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பார்த்துருங்க. வீடியோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ கதைக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே ஆர்த்தர் செகண்ட் டிக்ளரேஷன் ஸ்டார்ட் பண்ணதும் நம்ம ஆளுக்கு சும்மா தூக்கி வாரி போடுது. நம்ம ஆளை வெறும் ஆஃபீஸாக இல்லாமல் ஒரு அஃபீஷியல் ட்ராக்கர் நைட்டை அனௌன்ஸ் பண்ணுறாரு. இந்த வயசில் இப்படி ஒரு ப்ரமோஷனை பார்த்து அந்த ஹாலே ஸ்டன் ஆகுது. அஃபீஷியல் நைட்ஹுட்டுங்கிறது அச்சீவ்மெண்ட்ஸை ஃபேஸ் பண்ணி தான் வரணும், வெறும் டேலண்ட்டை வச்சு இல்லைன்னு நம்ம ஆளுக்கு உடனே ஞாபகம் வருது. டேக்கர் சீக்கிரமாக அவக்கனாவாங்க, ஹையர் ஆறா லெவலுக்கு போவாங்கிறதுனால ஹவுஸ் அவங்கள பவரை வச்சு ஜட்ஜ் பண்ணாமல் அவங்க என்ன அச்சீவ் பண்ணுறாங்கிறத வச்சு தான் ஜட்ஜ் பண்ணும். முன்னாடி யங்கஸ்ட் அசூன் நைட்டாக இருந்த ஏபல் கூட அஃபீஷியல் ஸ்டேட்டஸ் வாங்குறதுக்கு முன்னாடி மாசக்கணக்காக அச்சீவ்மெண்ட்ஸ் பில்டு பண்ண வேண்டி இருந்துச்சு. அதனால் ஆர்த்தரோட அனௌன்ஸ்மெண்ட் ஆல்ரெடி இருக்கிற ரூல்ஸை ஓப்பனாகவே பிரேக் பண்ணுது. ஆர்த்தருக்கு அந்த அத்தாரிட்டி இருந்தாலும் ஏன் சடனாக இவ்வளவு பெருமையாக என்னை எல்லாருக்கும் முன்னாடி காட்டுறாருன்னு நம்ம ஆளுக்கு ஒன்றுமே புரியலை. ஆளு இதுவரைக்கும் யாருமே பார்க்காத கோல்டன் அவைக்கனிங் அடைஞ்சிருக்கான். ரொம்ப சின்ன வயசுலேயே அசூன் நைட் ஆகிட்டான். என்னையே அவன் பீட் பண்ணிடுவான்னு ஆர்த்தர் பப்ளிக்காக பில்டப் கொடுக்குறாரு. அப்புறம் என்னோட சொந்த பையனை பற்றியே நானே பெருமையாக பேசக்கூடாதுன்னு சீன் போட்டுட்டு ஒரு டோஸ்டோட செரிமனியை முடிக்கிறாரு. மாலோட ஃபியூச்சருக்காகவும் கான்டினென்ட் ஃபுல்லாக ஃபீஸ் வரணும்னு ஆர்த்தர் கிளாஸஸை உயர்த்தி ஹவுஸ் ட்ராக்கர் பின்னாடி அந்த ரூமையே திரட்டுறாரு. கெஸ்ட்டு எல்லாரும் ட்ராக்கரோட க்ளோரிக்காக ரொம்ப எக்ஸைட்டடாக ட்ரிங்க் பண்ணுறாங்க. பர்ஃபார்மன்ஸு சக்ஸஸ் ஆனதை நினச்சி ஆர்த்தர் ரொம்ப ஹாப்பியாக ட்ரிங்க் பண்ணுறாரு. அந்த ஹாலில் இருக்கிற எல்லாரும் அவர் என்ன பண்ணுறாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. அதை பார்த்து நம்ம ஆளுக்கு செம்ம காண்டாகுது. நான் நாசமாக போனப்போ கண்டுக்காத இந்த அப்பா இப்போ நான் யூஸ் ஆகுவேன்னு தெரிஞ்சதும் பப்ளிக்காக என்னை வச்சு சீன் போடுறாருன்னு நினைக்கிறான். அப்புறம் மறுபடியும் ஆர்த்தர் நம்ம ஆளை பேரை சொல்லி கூப்பிடுறாரு. நம்ம ஆளு ரொம்ப ரெஸ்பெக்டாக ஆன்சர் பண்ணாலும் கூட்டத்திலிருந்து நம்ம ஆளை தனியாக கூப்பிடுறாரு. ஒரு லார்ட் அண்ட் சபார்டினேட்டாக இல்லாமல் ஒரு அப்பா பையனா நாம் ப்ரைவேட்டாக பேசலாம்னு ஆர்த்தர் ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அந்த விட்டுட்டு போன கிளாஸஸை பார்த்தாலே ஆர்த்தர் செலிப்ரேஷனில் இருந்து நம்ம ஆளை எவ்வளோ சடனாக இழுத்துட்டு போயிருக்காருன்னு புரியுது. அதுக்கப்புறம் வேற ஒரு இடத்துல ஸ்பெக்ஸ் போட்ட ஒரு அப்சர்வர் ஏபல் கிட்ட உன்னோட எமோஷன்ஸை இன்னும் நல்லா மறைக்க கற்றுக்கோன்னு வார்னிங் கொடுக்குறான். ஏபலோட எக்ஸ்பிரஷனை பார்த்தாலே அவன் தன்னோட பிரதருக்காக இங்கே செலிப்ரேட் பண்ண வரலன்னு நல்லாவே புரியுது. அதுக்கு பதிலாக அடுத்த மூவ் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்ட மாதிரி சிரிக்கிறான். பக்கத்தில் இருக்கவங்க பிரின்ஸ் பற்றி கேட்க இந்த சின்ன செரிமனி முடிஞ்சுதான் அவர் வந்துடுவார்னு சொல்கிறாங்க. பிரின்ஸ் வந்த உடனே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஏபல் அவசரப்படுத்துறான். யாரோ ஒரு முக்கியமான விஐபி வர மாதிரி டோர் ஓப்பன் ஆகுது. ஆர்த்தர் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆன நம்ம ஆளு அந்த பிரைவேட் மீட்டிங் அப்புறம் தனக்கு கிடைச்ச அந்த வித்தியாசமான ஃபேவரை நினச்சி இன்னும் கன்ஃபியூஸாக இருக்கான். ஆர்த்தர் கொடுத்த அந்த டோக்கனை வச்சு ஹவுஸ் ட்ராக்கரோட ட்ரெஷர்ல இருந்து ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். ஆனால் இவ்வளவு வேல்யூவான ஒன்றை ஏன் அப்பா கொடுத்துருக்காருன்னு நம்ம ஆளால் கெஸ் பண்ண முடியலை. இந்த கிஃப்ட்டை பற்றி அப்புறம் யோசிக்கலாம். இப்போதைக்கு இந்த பேங்க் வெஸ்ட்ல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தான் மெயின் ப்ராப்ளம்னு டிசைட் பண்ணுறான். இந்த நோபல்ஸ் எல்லாம் எப்படி தான் இவ்வளோ நேரம் சிரிச்சுக்கிட்டே ஆக்ட் பண்ணுறாங்களேன்னு நம்மளால் ஆச்சரியப்படுறான். ஒரு புது வாய்ஸ் நம்ம ஆளை நைட் டைட்டில்னு சொல்லி கூப்பிடுது. அந்த லேடி ரொம்ப ஃபார்மலாக இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு உன்னைய இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. அவங்க அர்மேனிசியாவோட ஃபர்ஸ்ட் பிரின்சஸ்ன்னு ரிவீல் பண்ணுறாங்க. அவங்க பேர் மெலிசா அரன்சியா. மெலிசா தான் ஆர்லிங்டன் த்ரோனுக்கு அடுத்த வாரிசுங்கிறதுனால நம்ம ஆளுக்கு செம ஷாக்கு. பாஸ்ட் லைஃப்பில் உடம்பு முடியாமல் இருந்த அவங்க அப்பாவுக்கு பதிலாக இவங்க தான் ரூல் பண்ணாங்கன்னு நம்ம ஆளுக்கு ஞாபகம் வருது. காமனர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுற பாலிசிஸ் கொண்டு வந்து மக்கள் சப்போர்ட்டை செம்மையாக வாங்கினாங்க. நோபல்ஸுக்கு அவங்க ஃபேவர் தேவைப்பட்டாலும் இந்த ரிஃபார்ம்ஸ்னால அவங்களுக்கு ஒரு பதட்டம் இருந்துச்சு. நம்ம ஆளோட ஃபாஸ்ட் லைஃப்பில் இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ் அதிகமானதும் அவங்களோட ஆட்சி சடனாக முடிவுக்கு வந்தது. அவங்க காணாமல் போன மேட்டர் வென்சியாவோட அழிவுக்குள்ளே அப்படியே மறைஞ்சு போச்சு. இந்த லைஃப்பில் அவங்க ரொம்ப லோ ப்ரொஃபைலாக இருக்கிறதுனால இன்னும் எந்த பிரச்சனையும் வரலன்னு நம்மளால நினச்சிருந்தான். ஆனால் அவங்கள பார்த்த உடனே அந்த எண்ணத்தை மாற்றிக்கிறான். கார்லி சம்மந்தப்பட்ட மிஸ்டியில் ஆர்லிங்டன் ராயல்ட்டுக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு ஒரு வார்னிங் நம்ம ஆளுக்கு ஞாபகம் வருது. லிசா சிரிக்கிறத பார்த்ததும் இவங்களுக்கும் அதுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குமோன்னு நம்ம ஆளுக்கு டவுட் வருது. இருந்தாலும் ரொம்ப மரியாதையாக அவங்கள வெல்கம் பண்ணுறான். உங்கள் ரெப்புடேஷன் பற்றி எனக்கு தெரியும்னு ஐஸ் வைக்கிறான். அதுக்கு அவளும் உன்னை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்கிறா. சாதாரண மக்களுக்காக பண்ணுறதெல்லாம் வேற லெவல்னு சொல்கிறா. மற்ற நோபல்ஸ் எல்லாம் இதை ஒரு ஷோவாக தான் பார்ப்பாங்கன்னு அவ சொல்கிறா. நம்மளால் அதுக்கு நீங்கள் மற்றவங்க இக்னோர் பண்ணுறத சரியாக புரிஞ்சு வச்சுருக்கீங்கன்னு சொல்கிறான்.
சிஸ்டம்லாம் மாறணும்னு நம்ம ஆளு பேசுறதை கேட்டதும் அவளுக்கே செம்ம ஷாக் ஆயிருது. ஆளு மற்ற நைட்ஸ் மாதிரி இல்ல, வெறித்தனமா இருக்கான்னு அவளுக்கு புரியுது. நம்ம ஆளுக்கு இது ஓவர் ஆயிடுச்சோன்னு தோணும் போது அவளை என் ஃபீலிங் புரிஞ்சிக்க ஒரு ஆள் இருக்கானேன்னு சர்ப்ரைஸ் ஆயிட்டேன்னு சொல்றா. இந்த பார்ட்டியோட மெயின் ஸ்டாரை நானே மொத்தமா லாக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவ பேச்சை முடிக்க பாக்குறா. அந்த ஹாலில் இருக்கிற எல்லாரும் ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்றதுனால தான் அவ பின்வாங்குறான்றத நம்மளால புரிஞ்சுக்கிறான். அங்க இருக்கிற ஒவ்வொரு பார்வையும் அவளை தள்ளி இருக்க சொல்லி ப்ரெஷர் போடுது. சொல்றதுக்குள்ள நம்ம ஃபியூச்சர்ல உட்காந்து பேசுவோம்னு ஒரு ஸ்கெட்ச் போட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே கிளம்புறா. அவ போறப்ப நம்ம ஆளு ஒரு ஃபார்மல் பவ் பண்றான். செம சீன் அது. போனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஆளுக்கு மூச்சே வருது. அப்பாடா இந்த கிரீட்டிங்ஸ் எல்லாம் முடிஞ்சுடா சாமின்னு ரிலாக்ஸ் ஆகுறான். இந்த சோசியல் பாலிடிக்ஸ் எல்லாம் நமக்கு செட் ஆகாது, பேசாம ட்ரைனிங் போயிடலாம்னு நினைக்கும் போது டப்புன்னு ஒரு ஆர்மர் சத்தம் கேட்குது. கேட்ட உடனே நம்ம ஆள் அலர்ட் ஆயிடுறான். பார்த்தா ஒருத்தன் ஃபுல் ஆர்மர்ல பார்ட்டிக்கு வந்திருக்கான். இது கண்டிப்பா ஏதோ பெரிய ட்ராப் தானே நம்ம ஆளுக்கு டவுட் வருது. அப்புறம் அந்த புது ஆள் செம்மகெத்தா ஒரு என்ட்ரி கொடுக்குறான். நேரா நம்ம ஆள் கிட்ட வந்து ஸ்வாடில் கையை வச்சுக்கிட்டு ஒரு சவால் விடுற மாதிரி கிரீட் பண்றான். யாருடா அவன்னு பார்த்தா ரோமன் எம்பையரோட 4th பிரின்ஸ் காரிஸ். பாஸ்ட் லைஃப்ல ஏபிள் கூட சேர்ந்து வார ஸ்டார்ட் பண்ணதே இவன் தானே நம்ம ஆளுக்கு டக்குன்னு ஞாபகம் வருது. காரிஸ் கையை நீட்டி அவனோட ஃபுல் பேரான காரிஸ் நேவக் கான்டினன்ட்ஸ்னு சும்மா பில்டப்பா இன்ட்ரோ கொடுக்குறான். நம்ம ஆளுக்கு உள்ள செம்ம காண்டாகுது. இருந்தாலும் வெளியே காட்டிக்காம சூப்பரா ஹேண்டில் பண்றான். வந்ததுக்கு தேங்க்ஸ்னு செம்மக்குள்ளா ரிப்ளை பண்றான் நம்ம ஆளு. கேரிஸ் கொஞ்ச நேரம் நம்ம ஆளை அப்படியே ஸ்கேன் பண்றான். அப்புறம் அந்த மாஸ்கை கலட்டிட்டு சிரிக்கிறான். வேற நம்ம ஆள் மேல கையை போட்டு மச்சான் வா சரக்கடிக்கலாம்னு கூப்பிடுறான். எந்த ஃபார்மாலிட்டியும் இல்லாமல் ஒயின் ஆர்டர் பண்ணிட்டு கான்டினென்ட்டோட பெஸ்ட் ஆர்டிஸ்ட்டும் ஃபியூச்சர் பெஸ்ட் நைட்டும் மீட் பண்ணுறோம். இதுக்கு ஒரு பார்ட்டி வேணாமான்னு கத்துறான். எல்லாரும் முன்னாடியும் ஒரு பப்ளிக் பாண்டு கிரியேட் பண்ணுற மாதிரி சீன் போடுறான். ஒரு பிரின்ஸ் ஊற்றி கொடுக்கும்போது வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஆளு கையில் கிளாஸை திணிக்கிறான். இதை பார்க்குற நோபல்ஸ் எல்லாம் நம்ம ஆளு என்ன சின்ன குழந்தை மாதிரி பிரின்ஸ் சொல்கிறத கேட்குறான்னு கமெண்ட் அடிக்கிறானுங்க. அது மட்டும் இல்லாமல் காரிஸ் ரொம்ப ஓவரா சீன் போடுறான்னு திட்டுறாங்க. இன்னும் தெரியாத அளவுக்கு குடிக்கலாம்னு காரிஸ் கத்துறான். அப்போதான் ஏபிள் என்ட்ரி கொடுத்து ரோமோட புது ரைசிங் சன்னு காரிஸ் ஐஸ் வச்சுட்டு ஒரு அர்ஜென்ட் மேட்டர்னு சொல்லி சீனை கட் பண்ணுறான். இதை பார்த்ததும் நம்ம ஆளுக்கு செம்ம டவுட் வருது. கிளம்பும்போது காரிஸ் சாரி மச்சான், நெக்ஸ்ட் டைம் நிலா வெளிச்சத்தில் உட்காந்து சரக்கடிச்சுக்கிட்டு டிராகன் ஸ்லேயர் பற்றி பேசுவோம்னு சொல்லிட்டு ஏபிள் கூட சேர்ந்து கிளம்புறான். இவங்க போனதுமே அந்த ஹாலில் ஒரு பயம் வருது. இந்த நோபல்ஸ் எல்லாம் ஏபிளை பாராட்டுறானுங்க. அவனோட பிரதரை சூப்பராக காப்பாத்திட்டானு. ஆனால் உண்மையிலேயே இவங்க 2 பேரும் போட்டிருக்க ஸ்கெட்சு யாருக்கும் தெரியல. நம்ம ஆளு மட்டும் உஷாரா என்னோட பாஸ்ட் லைஃபை விட ரொம்ப சீக்கிரமாகவே இவங்க மீட் பண்ணிட்டாங்களேன்னு யோசிக்கிறான். டைம்லைன் ரொம்ப ஸ்பீடாக போகுதுன்னு நம்ம ஆளுக்கு புரியுது. டைம்லைன் செம்ம ஸ்பீடாக மாறுது. அவங்க 2 பேரும் பேசுனதை பார்த்தா ஏற்கனவே ஸ்ட்ராங்கான கனெக்ஷனில் இருக்காங்கன்னு நம்ம ஆளுக்கு புரிஞ்சிருது. தனியாக போய் உட்காந்து ஏபிளும் காரிஸும் பேசுகிறத பார்த்தா இவங்களோட பிளான் சும்மா இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆகுது. கான்டினென்டல் வார் ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சுன்னு நம்ம ஆள் அலர்ட் ஆகுறான். அடுத்த நாள் காலையிலையும் நம்ம ஆளுக்கு நிம்மதி இல்லை. தனியாக நடந்து போய்கிட்டு ஆர்த்தர் கொடுத்த டோக்கனை வச்சு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறான். அப்போ ஆர்த்தர் சொன்ன வார்த்தை நம்ம ஆளுக்கு ஞாபகம் வருது. கான்டினென்ட்டோட ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியர் ஆகிற ரூட் எப்படி போகுது? தனியாக இருக்கும்போது ஃபார்மாலிட்டி வேணாம்னு ஆர்த்தர் சொன்னது ஞாபகம் வருது. அது மட்டும் இல்லாமல் என்னை அப்பான்னு கூப்பிடுன்னு ஆர்த்தர் சொன்னது நம்ம ஆளுக்கு செம்ம ஷாக்கை கொடுக்குது. அந்த ஒரு வார்த்தை நம்ம ஆளை செம்மையாக டிஸ்டர்ப் பண்ணுது. முன்னாடி கார்லி என்னை சிஸ்டர்னு கூப்பிடுன்னு சொன்னது இப்போ ரீவைண்ட் ஆகி மைண்டில் ஓடுது. ஃபேமிலி பாண்டிங்கை யூஸ் பண்ணுறாங்களா இல்லை லாஸ் ஆகுதான்னு ஒரு வழி நம்ம ஆளுக்குள்ளே வருது. ஏபிள் இப்போ எல்டர் சப்போர்ட்டோட ஓப்பனாக கேம் ஆட ஆரம்பிச்சிட்டான். கார்லியும் இதை நோட் பண்ணிட்டு அவளோட பிளானை ரெடி பண்ணுறா. அப்படி நான் ஆர்த்தருக்கு ஏபிளோட ஸ்கெட்சு தெரிஞ்சும் கண்டுக்காமல் இருக்காருன்னு நம்ம ஆளுக்கு பளிச்சுன்னு புரியுது. இதோட இந்த எபிசோடு முடியும். ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த எபிசோட்ல பார்க்குறேன். பாய் காய்ஸ்.